ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் வந்து உடலை விற்கிறேன் அதுக்காக தான். ஸோ எனக்கு மட்டும் உடலை விற்கிறது சந்தோஷமாக தருது இல்லை, சதைக்காக தான் காசு. ஸோ சதையை காட்டினா தான் காசு தராங்க அப்படின்னு சொல்லி இந்த நடிகை ஓப்பனாக பேசியிருக்காரு. யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ திரையுலகை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான திரைமறை வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதையே நம்ம சேனலில் பல வீடியோஸாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் வந்து திரை வாய்ப்பை வாங்குவதற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது, ஏன் என்னையே வந்து கூப்பிட்டு பல பேர் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நடிகை ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ இவர் இந்த பேரை சொன்னாலே பல நடிகர்கள் வந்து கொலை நடுங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பல நடிகர்களும் இந்த முக்கியமான இந்த நடிகையை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் யாருமே வந்து செஞ்சதுக்கு பலனா பட வாய்ப்புகள் தரவே இல்லை. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ பொதுவாகவே அட்ஜஸ்ட்மெண்ட்டை விரும்பி செய்யக்கூடிய நடிகைகளும் ரொம்படியாக அதில் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய நடிகைகளும் சினிமாவில் தன்னை எப்போதுமே வந்து நிலைநிறுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் திரைமறைவில் நடக்கிற அந்த இருட்டறையில் செய்யக்கூடிய முரட்டு குத்து சமாச்சாரங்கள்லாம் புட்டு புட்டு வைத்து எல்லாருடைய அதிர்ச்சியிலே ஆழ்த்தினவர் தான் ஆந்திராவை சேர்ந்த நடிகை. சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய இவர் இதை குறித்து இன்னும் சில விஷயங்களை வெளிப்படையாக வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ இவர் தெலுங்கு சினிமாவில் வந்து சின்னத்திரை ரசிகர்களாலேயும் சரி, ஏன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து சினிமாலையும் நடந்திருக்காரு. 2011 வந்த அந்த நேனு அப்படின்ற ஒரு படத்தில், தெலுங்கு படத்தில் அறிமுகமாகி ஹீரோயினாக இருந்தார். நல்லாவே நடிக்கக்கூடிய ஒரே நடிகை. முதல் படத்துலேயே ஒரு நல்ல அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் 2018 வந்து ஒரு நல்ல படங்கள் வந்து அடுத்தடுத்து கிடைக்க தான் செஞ்சுது. ஆனால் 2021 வந்த கிளைமேக்ஸ் படத்தில் ஒரு சின்ன ரோல் மட்டும்தான் கிடைச்சிது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய பட வாய்ப்புகள் வந்து சுருங்கிட்டே போச்சு. ஸோ திரைப்படங்களில் நடித்து புகழடைஞ்சது இவர். திரைப்படங்களில் வந்து பிரபலமானதை விட மேலாடையை கழட்டி வீசிட்டு அவர் நடத்திய அந்த போராட்டின் மூலமாக தான் அந்த மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே பேசு பொருளாக ஒரு நடிகையாக மாறினார். அது வரைக்கும் இந்த நடிகை யாருன்றது பெரும்பாலான பேர் தெரியாது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு. ஆனால் தெலுங்குல வந்து ஒரு பிரபலமான ஒரு ஐட்டம் டான்ஸர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 2019 இவர் நடத்திய அந்த போராட்டம் வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாலையும் வந்து பல்வேறு நபர்கள் என்னை கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் போனேன் அப்படின்றத அவரும் ஒத்துக்கிட்டாரு. என்னை கூப்பிட்டாங்க அப்படின்றது உண்மை. இந்த விஷயம் வந்து ஓப்பனாக பேசினாரு. அவங்களுக்கு தன்னுடைய இச்சையை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, என் மேலே வந்து காட்டி வெறித்தனமாக வந்து செஞ்சு தன்னுடைய இச்சையை வந்து போக்கிட்டாங்களே தவிர அதுக்கு பட வாய்ப்புகள் கேட்டதுக்கு எனக்கு பட வாய்ப்புகளும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பல பிரபலங்கள் என்னை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சரமாரியாக குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஸோ அந்த வகையில் தெலுங்குல வந்து நடிகர் பவன் கல்யாண், நானி அப்படின்னு சொல்லி பிரபல இயக்குனர் மேலே வந்து புகார் சொல்லியிருந்தாரு. தமிழ் சினிமாவில் நடிகர் விஷால், லாரன்ஸ், ஸ்ரீகாந்த், ஏன் இயக்குனர் ஏஆர் முருகதாஸும் வந்து என்னை படுக்கைக்கு கூப்பிட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுனாமியை கிளப்பிட்டு போயிட்டாரு. ஸோ சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த நடிகை வந்து ஸ்ரீரெட்டி. ஸோ சமீபத்திய பேட்டியில் பட வாய்ப்புக்காக நான் படுக்கையை பகிர்ந்தேன், ஏமாந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து பலருக்கும் தெரியும். ஸோ உடலை வைக்கிறது வந்து எனக்கு மட்டும் சந்தோஷமான விஷயமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. திரையுலகில் சதையை காட்டினா தான் வாய்ப்பு. அந்த பட வாய்ப்புகளை வாங்குறதுக்கு மூலமாக தான் வந்து என்னோட சதையெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வாய்ப்பும் கொடுக்காம ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பல பேருடைய படுக்கையை பகிர்ந்ததுக்கான காரணம் பணம் சம்பாதிக்க, நம்ம எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளை தான் தவிர எனக்கு அதில் எந்த சந்தோஷமும் கிடையாது. ஆனால் பல பேர் என்னுடைய அந்த ஆசையை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நல்லா செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு நடிகை ஸ்ரீரெட்டி. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.